அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிரேட்டிவினியர்களே, நமது வாராந்த மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சியோட உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் முதலாவதாக மஸ்ஜித் ஹராம் மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்துபா, அந்த ஹுத்துபா ஷேக் அப்துல்லா அல் ஜுஹனி ஹபிதுல்லா நிறுத்திருந்தார்கள். அந்த ஹுத்துபாவுடைய தலைப்பு பரிசுத்தமான பூமி, புனித பூமிகளிலே ஈமானிய உள்ளங்களுக்கு சில புத்திமதிகள் என்ற தலைப்பிலே ஹம்து சலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் மக்களே, ஒவ்வொரு வருடமும் ஹஜ் மாதம் நெருங்கும் பொழுது உள்ளங்கள் எல்லாம், ஈமானிய உள்ளங்கள் எல்லாம் காபத்துல்லா பக்கம் ஆசை வைக்கின்றன, ஆர்வம் கொள்கின்றன, ஹஜ்ஜுக்காக வேண்டி தன்னுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்துகின்றன. எப்பொழுதுமே காபத்துல்லாவை, கண்ணியமான காபாவை கண்டு அதை பாக்கியம் பெற வேண்டும், காணும் பாக்கியம் பெற வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்து செய்த அந்த காபத்துல்லா, பல நலவுகளை விசேஷமாக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய, உள்ளடக்கி இருக்கக்கூடிய காபத்துல்லாவை காண வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் பல நல்ல நன்மையான விடயங்களை, பாக்கியங்களை ஹஜ் செய்வர்களுக்காக வேண்டி அல்லாஹ் சித்தப்படுத்தி இருப்பதை நினைத்து எல்லா உள்ளங்களும் ஆசை வைக்கின்றன, ஆர்வம் கொள்கின்றன. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் சரிவாக வழங்குகிறான், ஹாஜிகளுக்கு மக்ஃபிரத், பாவ மன்னிப்பை வழங்குகிறான். அதே நேரம் அல்லாஹ் தன்னுடைய பாதுகாப்பு அபயத்தை அளிக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய கொடைகளிலிருந்து பாரிய சன்மானங்களை எல்லாம் வழங்குகிறான் என்பதை நினைத்து ஒவ்வொரு உள்ளமும் ஹஜ்ஜு செய்ய வேண்டுமே என்று ஆதங்கப்படுவதை பார்க்கிறோம். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழைப்பை ஏற்று அதற்கு பதிலளிக்கும் முகமாக அல்லாஹ் அனுமதித்த பொழுது, கட்டளையிட்ட பொழுது ஹஜ்ஜுக்கான பிரகடனம் செய்யுங்கள் என்று அவர்கள் பிரகடனம் செய்தார்கள், அழைப்பு விடுத்தார்கள். அதே நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு துஆவை மையமாக வைத்து, அதாவது குடும்பத்தை, மனைவியும் பிள்ளையும் விட்டு கேட்ட துஆவை இங்கு ஹத்தீபர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது, யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தில் சிலரை நான் இப்பொழுது மனித சஞ்சாரமற்ற என்னுடைய கண்ணியமான காபாவுக்கு பக்கத்தில் தங்க வைத்து விட்டு வந்திருக்கிறேன். அவர்களுக்கு சில மனிதர்களுடைய உள்ளங்களை அவர்கள் பக்கம் திருப்புவாய், அவர்களோட கருணை காட்டக்கூடிய, அவர்களை ஆதரிக்கக்கூடிய மக்களுடைய ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துவாயாக, அவர்களுக்கு கனி வர்க்கங்களை ரிஸ்காக கொடுப்பாயாக, அவர்கள் நன்றி செலுத்துவார்கள் என்ற அந்த மக்களுடைய கூட்டத்தை திருப்புவாயாக என்ற துஆவுக்குள்ளே வருடாந்தம் ஹஜ்ஜுக்கு செல்கின்ற பல லட்சக்கணக்கான மக்களுடைய அந்த விடயம் உள்ளடங்குகிறது. அல்லாஹ்வுடைய அடியார்கள் ஹஜ் என்பது அல்லாஹ்வுடைய காபாவை செய்கின்ற ஹஜ் இருக்கிறதே, ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மீதும் ஆயுள் தடவை கட்டாய கடமை, வசதி படைத்தவர்களுக்கு. எனவே யாருக்கு ஹஜ்ஜு செய்ய வசதி இருந்தும் ஹஜ்ஜு செய்யாமல் அவர் மரணிப்பார், அவர் பாவியாக மரணிப்பதாக எச்சரிக்கை வந்திருக்கிறது. அவர் பயங்கரமான நிலைமையில் தான் அவருடைய மரணம் ஏற்படும். மக்கள் மீது அல்லாஹ்வுக்காக வேண்டி காபத்துல்லாவை, அதில் வசதி படைத்தவர்களுக்கு ஹஜ் செய்வது கடமை. செல்ல முடியுமான பொருளாதார வசதி, உடல் வசதி படைத்தவர்களுக்கு கடமை. நிச்சயமாக அல்லாஹ் அகிலத்தார்களை விட்டும் தேவையற்றவன். அவர்கள் செய்கின்ற ஹஜ் உம்ராவோ அவர்களுக்கு தான் லாபம், அல்லாஹ்வுக்கு எந்த லாபமும் கிடையாது என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறான். சூரா ஆல இம்ரான் 97வது வசனம், ஆரம்பத்தில் ஓதிய வசனம் இப்ராஹிம் 37வது வசனம். எனவே பொதுவாக இந்த இடத்துல மிக முக்கியமாக குறிப்பிடத்தக்க ஒரு விடயம்தான், எப்பொழுதுமே நாங்கள் இஸ்லாமிய உலமாக்கல் சங்கத்துக்கு கட்டுப்பட வேண்டும். கிபார் உலமா, பெரும் மேதைகள், சஃபை மம்லக் அரபியா, சவுதி நாட்டில் இருக்கக்கூடிய அவர்கள் தான் என்று எப்பொழுதுமே ஹஜ்ஜுக்கான அனுமதிகளை வழங்கக்கூடியவர்கள். அந்த விசாக்களை, அவருடைய விடயங்களை, யார் ஹஜ்ஜு கடமை, யார் விசா கொடுக்க வேண்டும் என்ற முடிவுகளை எடுக்கின்ற பொறுப்பு அவரிடம் இருக்கிறது. அதே நேரம் பொதுவாக இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் பெரும்பாலும் பல விடயங்களை மையமாக வைத்து அமைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 5 விடயங்களை பாதுகாப்பதற்காக, 5 விடயங்கள் நலனுக்காக வேண்டிய இஸ்லாமிய சட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதாவது உயிரை பாதுகாப்பது, உயிர்களுக்கு எந்த சேதம் ஏற்படுத்தப்படக்கூடாது. அதே போன்று மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி, மானத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி, பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி, அதேபோல் புத்தியை பாதுகாப்பதற்காக வேண்டி. எனவே அனுமதி இல்லாமல் நெரிசல், அத்துமீறி அளவு கடந்த கிரௌட் வருவது, நெரிசல் வருவது, மக்களை தொந்தரவு ஏற்படுத்துவதும் இவைகளுக்கு புறம்பான விடயங்கள் என்பதனால் அவர்களினோட வழங்கப்பட்ட அனுமதிப்படியே நம்முடைய ஹஜ்ஜை நாம் நிறைவேற்ற வேண்டும். நம்ம வந்திருக்கிற அனைவரும் அனுமதிப்படிதான உண்மையிலே நாங்கள் ஹஜ் செய்வதற்கு தகுதியானவர்கள் என்று இந்த நாடு அங்கீகரிப்பது, அது இந்த உலமாக்களுடைய ஆலோசனைப்படி அந்த அனுமதி வழங்கப்பட்டவர்கள் தான் முறையாக அதற்குரிய ஆவணங்களை வைத்திருப்பவர்கள் தான் என்னுடைய ஆரம்பத்தில் நான் நடத்திக் கொள்கிறேன். எனவே அதிலே கவனம் செலுத்திக் கொள்கிறேன். ஹஜ் இருக்கிறதே பொதுவாக இஸ்லாமிய சகோதர வாஞ்சியை, சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு அமல், ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்ற ஒரு அமல். முஸ்லீம்கள் எல்லோருமே இந்த இபாதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றியது போன்று நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்கிறார்கள். அதன் மூலம் பொதுவாக பல படிப்பினைகளை, பல புத்திமதிகளை பெற்றுக்கொள்கிறார்கள்,
பல அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவதை படுத்திக் கொள்கிறார்கள். முஸ்லிம், ஒரு உண்மையான முஸ்லிம் எப்பொழுதுமே இந்த பரிசுத்தமான புனித பூமிகளிலே அவர் எந்தெந்த இடங்களில் தரிக்கிறாரோ, அமளிபாதை செய்கிறாரோ, அப்பொழுதெல்லாம் பல விடயங்களை அவர் உணர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்கிறார். பல அந்தரங்கங்களை புரிந்து கொள்கிறார். அதில் நடந்த சில நிகழ்வுகளை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அவருடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிகழ்வு மிக முக்கியமானதாக இருக்கிறது. அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சிறிய குழந்தையை விட்டுவிட்டு செல்கின்ற பொழுது, எங்கு எங்களை விட்டுவிட்டு செல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது, அல்லாஹ்வின் பால் செல்கிறேன். எனவே அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எங்களை விட சொன்னானா, அப்படியென்றால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் என்ற உறுதியான ஈமானிய வார்த்தை நமக்கு ஒரு படிப்பினை. அதே நேரம் அந்த பால் குடிக்கும் மழலை குழந்தை, பச்சிலங்குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 2 கால்களையும் அடித்து தாகத்தால் பசியால் அழுத அந்த அழுகை, அந்த சம்பவம் ஞாபகம் வருகிறது. தாயோ ஏதாவது கிடைக்கும் என்று சபா மருவா கடையிலே ஓடிய அந்த ஓட்டம் ஞாபகம் வருகிறது. ஏன் அந்த பிள்ளைக்கு எனக்கு ஏதாவது ஆகாரம் பிள்ளைகளை கிடைக்கும், உதவி கிடைக்கும் என்ற 7 சுற்றுக்களை முடிக்கிறார்கள். அதுக்கு பின்னால் 7வது சுற்று முடிக்கின்ற பொழுது அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த சிறிய குழந்தையுடைய காலடித்த இடத்திலிருந்து அந்த நீரூற்று வெளியாகிறது, ஜம்சம் என்ற நீரூற்று. அந்த நிகழ்வை ஹாஜ் ஞாபகப்படுத்திக் கொள்கிறார். காபத்துல்லாவுடைய கட்டிடத்தை புனர்நிர்மாணம் செய்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதேபோல் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவம், ஈமானிய விசுவாசத்தை மையமாக வைத்து தூய்மையாக அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று நிறைவேற்றிய அந்த கட்டிட பணியை ஞாபகப்படுத்திக் கொள்கிறார். அதே நேரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்துடைய ஆரம்ப கட்ட வரலாறுகளை, அதில் பதிந்திருக்கக்கூடிய அதிசயமான ஆச்சரியமான பல வரலாறுகளை, அதே நேரம் நபித்துவ தூதுத்துவ சம்பவங்களை புரிந்து கொள்கிறார். அதே நேரம் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய பிரச்சார பணியுடைய நிகழ்வுகள், அங்கே ஏற்பட்ட நோவினைகள், துன்புறுத்தல்கள், அதில் செய்த பொறுமைகள், சகிப்புத்தன்மைகள், ஹிஜ்ரத்து போனது, மக்கா வெற்றியடைந்தது, வெற்றிகளை பெற்றுக்கொண்டது என்றெல்லாம் பல விடயங்களை கண்கூடாக அதனுடைய யதார்த்தங்களை அந்த இடங்களிலே கண்டுகொள்கிறார் ஒவ்வொரு ஹாஜும். எனவே ஒரு முஸ்லீம் அரஃபா மைதானத்திலே தரித்து மக்கள் ஒரே அமைப்பிலே அந்த அரஃபா மைதானத்திலே தங்கியிருக்கின்ற அந்த நேரத்திலே உண்மையிலே அல்லாஹ்வின் பக்கம் எந்த அளவு காபத்துல்லாவுக்கு பக்கத்திலிருந்து அல்லாஹ்வின் பக்கம் மிகவும் நெருக்கமாக இருப்பதை உணர்கிறார். அதே நேரம் அந்த உண்மையான அர்த்தங்களை புரிகிறார். இந்த படிப்பினைகளின் புத்திமதிகளும் அவருடைய உணர்வுகளிலும் அன்றாட செயற்பாடுகளிலும் பிரதிபலிக்கின்றன. எனவே அதே நேரம் அல்லாஹ்வுடைய ஏகத்துவம், அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று செய்யப்படுகின்ற தூய்மையான அமலை தவிர வேறு எந்த அமலையும் அவர் அங்கு காண முடியாது. எனவே தன்னுடைய வாழ்நாளை தான் செய்த அமல்களை, செயற்பாடுகள் நினைத்து அவர் தன்னைத்தானே சுய விசாரணை செய்து கொள்கிறார். அதே நேரம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டியதை அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி நான் நிறைவேற்றக்கூடாது என்று மிகவும் கண்ணுங்கருத்துமாக இருக்கிறார், தௌபா செய்கிறார். அப்படியான பண்பாடு உள்ளவராக இருந்தால் அந்த தூய்மையான அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் அமல் செய்கின்ற ஏகத்துவத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார். எனவே இந்த எல்லா நுட்பங்கள், நுணுக்கங்களின் இலக்குகளும் இந்த மனிதன் இறைவனோடு தொடர்பு படுகின்ற அந்த தலைப்பை சூழ்ந்ததாக இருக்கிறது, அதோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. பூமியில் உள்ளவர்கள் வானில் இருந்து ஆட்சி செய்கின்ற அல்லாஹ்வை, வானம் பூமியோட இறைச்சகனை வணக்கம் செய்து தொடர்பாகிக் கொள்கிறார்கள். அதுதான் உண்மையிலே மனிதர்களுக்கு எப்பொழுதுமே ஒன்றிணைவதிலே மிக பொருத்தமான ஒரு கடமைப்பாடாக இருக்கும். உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஷிர்க்குடைய இணை வைப்புடைய அசுத்தங்களை விட்டும், அதே போன்ற செயல்களை, ஏனைய விக்கிரக ஆராதனைகள், இப்படியான விடயங்களுடைய அந்த அழுக்கை விட்டு சுத்தப்படுத்துவது. இந்த பொதுவாக பூமியிலே எந்த விதமான இன வேறுபாடு, சாதி வேறுபாடு, நிற வேறுபாடு, மொழி ரீதியான வேறுபாடுகள், கண்டம், மாகாணம், மாவட்டம், கண்ட ரீதியான வேறுபாடுகள், அதே போன்று படித்தரங்கள், தராதரங்கள், எந்த விதமான அந்தஸ்துகளும் இல்லை. எல்லா வேறுபாடுகளையும் கலைந்து, எல்லாவற்றையும் கலைந்து, எல்லா வேறுபாடுகளும் மறைந்து போகின்ற ஒரு உண்மையான ஓரிரை கொள்கையாக இஸ்லாம் இருப்பதை அந்த இடங்களிலே கண்கூடாக உணர்ந்து கொள்ள முடியும், அந்த அர்த்தங்களை புரிய முடியும். அதே போன்று உண்மையிலே வணக்க வழிபாடு செய்கின்ற நான் ஒரு அடிமையாக எப்படி செயல்பட வேண்டும், அதனுடைய யதார்த்தம் என்ன, சகோதரத்துவத்துடைய யதார்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்கிறார். அதே போன்று ஒவ்வொரு மனிதர்களும் ஒரே ஆடை, கஃபன் எல்லோருக்கும், அதாவது ஹராம் எல்லோருக்கும் ஒரே மாதிரியானது. அவர்கள் ஒரே இறைவனை வணங்குகிறார்கள். அதே நேரம் ஒற்றுமைக்காக வேண்டி பாடுபடுகிறார்கள். எப்பொழுதுமே ஈமானிய கொடிக்கு கீழே ஒருவருக்கொருவர் தனக்கு பிறருக்கு காப்புறுதி அளித்து உதவி செய்து ஒத்தாசை புரிந்து அந்த விடயத்தை பேணிக் கொள்கிறார்கள். எனவே இந்த ஒற்றுமையின் பக்கம் தூண்டக்கூடிய ஆயத்து தான் பின்வரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலம் அல்லாஹ் அறிவித்த அழைப்பு. எனவே மக்களுக்கு மத்தியில் ஹஜ்ஜுக்காக நீங்கள் அழைப்பு கொடுங்கள், பிரகடனம் செய்யுங்கள். அவர்கள் கால்நடையாக, வாகனங்களில் ஏறியவர்களாக, ஒவ்வொரு திக்கு திணைகள், இது மூலை முடுக்குகளிலிருந்தும் இங்கே காபத்துல்லாவை நோக்கி வருவார்கள். ஹஜ் 27. எனவே அடிப்படையான இந்த ஒன்று கூடலுடைய, இந்த மாநாட்டுடைய அடிப்படையான
ஒரு சட்ட விதிதான். நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த காபத்துல்லா என்ற அந்த இடத்தை நாங்கள் விசாலமாக பொருத்தமாக ஆக்கி அவரை குடியேற்றினோம். அவருக்கு தங்குமிடமாக வசிப்பதற்கு பொருத்தமான நல்ல இடமாக ஆக்கி கொடுத்தோம். அதில் நாங்கள் அவருக்கு இடம்பாடு அளித்து வணக்கம் புரிய வைத்தது ஒரு முக்கியமான நிபந்தனை. அதாவது எனக்கு யாரையும் இணை வைக்க கூடாது, தூய்மையாக எனக்காக மாத்திரம் இபாதத் செய்ய வேண்டும். எனவே 26 ஹஜ்ஜுடைய ஆயத். எனவே குறைவான கூடுதல் எந்த விடயத்திலும் சொல்லிலோ செயலிலோ எந்த வித நடவடிக்கைகளிலோ எந்த விதமான ஓசைகளிலோ கூக்குரல்களிலோ எதிலுமே அல்லாவுக்கு எதையும் இணை வைத்து விடக்கூடாது. அல்லாவுக்காக மாத்திரம் நீயத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அனைத்தையும் விட்டு விலகி ஒதுக்கிவிட வேண்டும். அல்லாஹ் மாத்திரம் வணங்க வேண்டும். அல்லாவுக்காக வேண்டி மாத்திரம்தான் எப்பொழுதும் அழைப்பு கொடுக்கப்பட வேண்டும், பிரகடனம் செய்யப்பட வேண்டும், துஆ கேட்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய திக்ர் பெயர்கள் மாத்திரம்தான் பிரஸ்தாபிக்கப்பட வேண்டும், திக்ர் செய்யப்பட வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லப்பைக், இப்படியான எல்லா விடயங்களுமே அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒவ்வொரு அசைவும் மௌனமும் உள்ளச்சமும் உடலச்சமும் அமைதியும் செயற்பாடுகளும் பணிவும் தாழ்வும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம். எனவே முழுமையாக நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். இவைகளில் எதையுமே அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி செய்யக்கூடாது. எனவே அது உங்களுடைய அமல்களை ஈமானை அளித்துவிடும். அது இணை வைப்புடைய கீழ்த்தளத்துக்கு உங்களை அப்படியே தாழ்த்திவிடும். எனவே ஹஜ் என்பது உண்மையிலே ஒரு நன்மைகளை கொள்ளையடிக்கின்ற சம்பாதிக்கின்ற ஒரு பருவகாலம், ஒரு சீசன். எனவே நன்மைகளை சம்பாதிக்கின்ற சீசன், பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற ஒரு சீசன். எனவே அதில் ஒரு அடியான் இறைவனுக்கு முன்னால் நின்று ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு பாவங்களை ஒத்துக்கொண்டு இயலாமையை ஒற்றுக்கொண்டு தன்னுடைய அல்லாஹ்வுக்கு முன்னால் தான் சரியான முறையிலே அல்லாஹ்வுக்குரிய கடமைகளை நிறைவேற்றவில்லை என்ற அந்த இயலாமையை அல்லாஹ்வுக்கு முன்னால் ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டு பச்சாதாபப்பட்டு ஹஜ்ஜை முடித்து பரிசுத்தமான நிலைமையிலே அன்று பிறந்த ஒரு பாலகன் போன்று, பிறந்த குழந்தை போன்று தூய்மையாக திரும்புகிறார். எனவே ஹாஜிகளே உங்களுக்கு என்னுடைய ஒரு உபதேசம், நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய ஹஜ்ஜுன் மப்ரூராக அமைவதற்கு நீங்கள் மிகவும் கரிசனை காட்ட வேண்டும். நல்ல ஹஜ்ஜாக, உபகாரமிக்க ஹஜ்ஜாக, பாவங்களற்ற ஹஜ்ஜாக, குறைபாடற்ற ஹஜ்ஜாக மாற வேண்டும். ஹஜ்ஜுல் மப்ரூருக்கு சுவர்க்கத்தை தவிர வேறு கூலி கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், புகாரி ரஹிமஹுல்லாஹுடைய ரிவாயத். எனவே ஹஜ்ஜுல் மப்ரூர் என்றால் என்ன? அதிலே பாவம் கலக்காது, அதிலே அனுமதிக்கப்பட கணவன் மனைவியுடைய உறவுகள் அந்த நேரத்தில் இஹ்ராமோடு செய்யக்கூடாது, பாவங்கள் அல்லாஹ்வுக்கு மாறுபாடு செய்யக்கூடாது, விவாதங்கள் புரியக்கூடாது, எந்த விதமான அழிச்சாட்டியங்கள் அநியாயங்கள் கட்டுப்படாத செயற்பாடுகளை செய்யக்கூடாது, மார்க்கத்துக்கு புறம்பான எதையும் செய்யக்கூடாது, முகஸ்துதி இருக்கக்கூடாது, புகழ் விரும்புதல் இருக்கக்கூடாது, பாராட்டு புகழ்களை விரும்பக்கூடாது. அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் ஹாஜே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் எல்லா நேரங்களும் உங்களை விட்டு நோய் கொண்டிருக்கிறான், எல்லா நிலைமைகளையும் விட்டு நோய் கொண்டிருக்கிறான். நீங்கள் உண்மையிலே ஹிதமத்து செய்யப்படுகிறீர்கள், உங்களுக்கு பலர் பணிவிடை செய்கிறார்கள், உங்களுக்கு பல சேவைகள் வழங்கப்படுகின்றன. எனவே இந்த சவுதி அரசாங்கத்துடைய சேவையை பாராட்டி புகழ் துஆ செய்துவிட்டு ஹாஜிகளுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் எல்லா ஏற்பாடுகளையும் எல்லா பணிகளையும் செவ்வனே நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள். எனவே அதிலே நீங்கள் நன்றி உள்ளவர்கள் அவர்களுக்கும் துஆ செய்ய வேண்டும். அவர்களுடைய அந்த பணிவிடைகளையும் நீங்கள் மனமாற ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நீங்கள் அதற்கு நீங்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், துஆ செய்ய வேண்டும் என்ற அந்த கட்டத்திலே அவர்களுடைய பணிவிடைகளுக்கு சேவைகளுக்கு ஒத்தாசையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே பொதுவாக எந்த விதமான தூய இடங்களுக்கு, புனித ஸ்தலங்களுக்கு எந்த விதமான அபகீர்த்திகளும் நீங்கள் ஏற்படக்கூடாது, அவகௌரவங்கள் ஏற்படக்கூடாது, மூமிங்களுக்கு நோவினைகள் ஏற்படுத்தக்கூடாது, பாவங்கள், விவாதங்கள், கருத்து முரண்பாடுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். எனவே நல்ல இப்படியான வசதி வாய்ப்புகளை எல்லா தேவைகளையும் ஏற்பாடு செய்து தந்திருக்கின்ற சவுதி அரசாங்கம் இப்படி செய்து தந்திருக்கின்ற பொழுது நீங்கள் அதுக்கு புறம்பான எந்த சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், பிணக்குகளில் ஈடுபடாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு முதலாவது ஹஜ்ஜின் ஹுத்பாவின் இறுதி கட்டத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக தன்னுடைய சங்கையான இடங்கள் அகௌரவப்படுத்தப்படும் பொழுது அல்லாஹ்வுக்கு ரோஷம் வரும், அல்லாஹ் கோபிப்பான். இனி அல்லாஹ் எப்பொழுது தன்னுடைய புனித ஸ்தலங்களை பாதுகாக்கும் விடயத்திலே மிகவும் கவனமாக பொறுப்பாக செயல்படக்கூடியவன். எனவே அதிலே நீங்கள் அபகீர்த்தி ஏற்படுத்திவிடக்கூடாது. எனவே எப்பொழுதுமே அல்லாஹ் தன்னிடம் வருகின்ற விருந்தாளிகளை நல்ல முறையில் பேணி பாதுகாக்கக்கூடியவன், தன்னுடைய அடியார்களுக்கு எப்பொழுதுமே உதவி செய்யக்கூடியவன். பொதுவாக எப்பொழுதுமே இந்த ஹரமைன் ஷரீஃப், இரண்டு புனித பூமிகளுடைய பணிவிடைக்காக வேண்டிய அடியார்களுக்கு யார் உதவி செய்கிறார் அவர்களுக்கு அல்லாஹ் உதவிகளை செய்வான். அப்படியான ஹிதமத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. எனவே குழப்பவாதிகள், இஸ்லாத்துடைய ஒற்றுமைக்கு புறம்பாக நடக்கக்கூடியவர்கள், கேவலங்கள், தண்டனை அல்லாஹ்வின் புறமிருந்து யாருக்கு கிடைக்கும் என்றால் கேவலமும் தண்டனையும் குழப்பம் புரியவர்களுக்கு தான் கிடைக்கும். மக்களிடமிருந்தும் கோபதாபங்களுக்கு ஆளாக ஏற்படும். யார் இந்த ஹரத்துடைய எல்லைகளுக்குள்ளே தீய அநியாயமான அத்துமீறல்கள், செயற்பாடுகள், முறைகேடான செயற்பாடுகளை செய்ய முனைவாரோ
அவருக்கு நாங்கள் கடுமையான வேதனையை அனுபவிக்க வைப்போம் என்று சொல்லிவிட்டு சூரா ஹஜ் 25 ஓதிவிட்டு அல்லாஹ்வுடைய அடியார்கள் எல்லாம் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துங்கள், அல்லாஹ்வுடைய சங்கையான இடங்களை மதித்து நடங்கள், ஹஜ்ஜுடைய அமலை இஹ்லாஸோடும் அமைதியாகவும் நீங்கள் நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி ஹஜ்ஜுக்கு ஒரு துஆவை செய்தார்கள். ஹஜ் ஏற்றுக்கொள்வாயாக, சிறந்த முறையில் அவர்களுக்கு வழிகாட்டுவாயாக, அவருடைய அனைத்து விடங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு மன்னித்து அவர்களுக்கு மிக உன்னுடைய அருள் காற்றை வீசச் செய்வாயா என்று சொல்லிவிட்டு ஹஜ் என்பது குறிப்பிட்ட மாதங்கள், அந்த மாதங்களை தயாராக வேண்டும், குறிப்பிட்ட மாதங்களை செய்யப்பட வேண்டிய நாட்களை செய்யப்பட வேண்டிய அந்த ஹஜ்ஜை தன் மீது கடமையாக கொண்டார். அவர் எந்த பாவங்கள், கணவனுடைய உறவுகள், அதே போன்று வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடாது. ஹஜ்ஜுடைய காலங்களிலே எந்த நிலவை நீங்கள் செய்தாலும் அது அல்லாஹ்வுக்கு தெரியும். எனவே நீங்கள் கட்டுச்சாதனங்களை தயார் செய்து உங்களுக்கு திறந்த கட்டுச்சாதனம் தக்வா. எனவே என்னையே நீங்கள் பயப்படுங்கள் புத்திசாலிகளே என்ற சூரா பக்ரா 197 வசனத்தை ஓதி இஸ்திக்பார் செய்ய மறுத்தூண்டுகின்ற ஆயத்தை ஓதி துஆ பிரார்த்தனை முதலாக ஹுத்பா முடித்து விட்டு ஹுத்பா ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் ஈமான்தார்கள் நீங்கள் தக்வா நடந்தால் அல்ல உங்களுக்கு தெளிவான தெளிவுகளை தருவான், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பான், உங்களுடைய குற்றங்குறைகள் அல்லாஹ் அதை பரிகாரமாக்குவான், அல்லாஹ் மிக அருள் கிருபை உள்ளவன் என்ற ஆயத்தை ஓதி வல்ஃபஜ்ருடைய அந்த ஆயத்தை ஓதி முதலாவது 10 தினங்களுடைய சிறப்பை நமக்கு விவரிக்கிறார்கள். அதாவது ஃபஜ்ர் மீது சத்தியமாக, 10 இரவுகள் 10 நாட்கள் மீது சத்தியமாக, அதாவது துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள். எந்த அல்லாஹ்வுக்கு மிக அமல்கள் செய்வதற்கு உவப்பான நாட்கள் இந்த 10 தினங்களை விட வேறு தினங்கள் கிடையாது. அல்லாஹ்வுக்கு அமல்கள் மிக உவப்பான, அமல் செய்வதற்கு மிக உவப்பான நாட்கள், பிடித்த நாட்கள் இந்த 10 தினங்கள். கேட்டையாவது அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விட சிறந்ததா? அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விட சிறந்தது. ஆனால் மனிதர் போகிறார், அவர் அந்த போருக்கு ஆளாகிறார், எதிரிகளோடு மோதுகிறார், அவர் மீண்டு வரவில்லை, ஷஹீதாகிறார். அப்படியான மனிதர் ஷஹீதாகியவர் பாக்கியசாலி. அப்படி இல்லாமல் ஷஹீத் இல்லாமல் போருக்கு போய் வருவதை விட இந்த காலத்தில் செய்கிற அமல்கள் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். புகார் ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத், முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத் முஸ்லிம் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பொதுவாக 10 துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய தலைப்பறை காணப்பட்டு துல்ஹிஜ்ஜா மாதம் என்று அறிவிக்கப்பட்டு அந்த நாளில் நுழைந்தால் அவருக்கு உதஹியா கொடுக்கின்ற எண்ணம் இருந்தால், உதஹியா கொடுக்கின்ற வசதி இருந்து அந்த நியத்தையும் அவர் வைத்துவிட்டால் அவருடைய முடியை களைய வேண்டாம், நகங்களை அற்ற வேண்டாம். எனவே இந்த அமல்களை செய்கின்ற அமல், அதே போன்று முதல் 9 நாட்கள் அரஃபா 9ஆம் நாள் வரைக்கும் நோன்பு பிடிப்பது சொன்னது. அந்த நோன்பில் ஈடுபடக்கூடிய அமல்களிலே போட்டி போடக்கூடியவர்கள் எங்கே? நல்ல அமல்களிலே போட்டி மனப்பான்மையோடு செயல்பட்டு நன்மைகளை கொள்ளடிக்கக்கூடியவர்கள் எங்கே? அப்படியானவர்களை முந்திக் கொள்ளுங்கள். நன்மைகளை நீங்கள் அல்லாஹ்வுடைய நலவின் தென்றல்களை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அந்த தென்றல் காற்றில் நீங்கள் தொடர்பாகிக் கொள்ளுங்கள், இணைந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அருள் காற்று உங்களுக்கு படுகின்ற அமைப்பில் உங்களுடைய அமல்களை அமைத்துக் கொள்ளுங்கள், நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறந்த உயர்ந்த உன்னதமான நலவுகளை நன்மைகள் உள்ளடக்கிய நாட்கள் தான் இந்த 10 தினங்கள், துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள். எனவே அதில் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். நம்முடைய ஆசாபாசங்களை தியாகம் செய்து சில அமல்களில் ஈடுபட்டு நாம் இதை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய அடியார்களே, எப்பொழுதுமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்வதில் நீங்கள் கண்டிப்போடு தொடர்ந்து நீங்கள் அந்த செலவாத்தில் ஈடுபடுங்கன்னு சொல்லி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு பொதுவாக ஹாஜிகளுக்கு சில புத்திமதிகள், ஈமானிய உள்ளங்களுக்கான சில புத்திமதிகள் என்ற தலைப்பிலே செய்த ஹுத்பாவுக்கு அப்துல்லா ஜுஹனி ஹபிதுல்லாஹ் முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். விளம்பர இடைவேளை தொடர்ந்து மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.